أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ويوم يحشر أعداء الله إلى النار فهم يوزعون அந்த நேரத்தை சற்று நினைவு கூறுங்கள். அப்போது அல்லாஹுவின் இந்த பகைவர்கள் நரகின் பக்கம் கொண்டு செல்வதற்காக ஒன்று திரட்டப்படுவார்கள். அவர்களில் முன்னோர்கள் பின்னோர்கள் வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுவார்கள். حتى إذا ما جاءوها شهد عليهم سمعهم وأبصارهم وجلودهم بما كانوا يعملون இறுதியில் அனைவரும் அங்கு சென்றடையும் போது அவர்களின் காதுகளும் அவர்களின் கண்களும் அவர்களுடைய உடம்பின் தோல்களும் உலகில் அவை என்னென்ன செயல்களை செய்து கொண்டிருந்தன என்று அவர்களுக்கு எதிராக சாட்சி கூறும். وَقَالُوا لِجُلُودِهِمْ لِمَ شَهِدتُّمْ عَلَيْنَا قَالُوا أَنطَقَنَا اللَّهُ الَّذِي أَنطَقَ كُلَّ شَيْءٍ وَهُوَ خَلَقَكُمْ أَوَّلَ مَرَّةٍ وَإِلَيْهِ تُرْجَعُونَ அவர்கள் தங்கள் தோள்களை பார்த்து கேட்பார்கள், எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னீர்கள்? அதற்கு அவை பதிலளிக்கும், ஒவ்வொன்றையும் பேச வைத்த இறைவனாகிய அல்லாஹுதான் எங்களையும் பேச வைத்தான். அவனே உங்களை முதன்முறையாக படைத்தான். மேலும் இப்போது அவனிடமே நீங்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுகின்றீர்கள்.